ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளாகவே நம்மளால் வீடியோ போட முடியல. என்ன என்ன ரீசன்னா கரெக்டாக ஒரு கண்டென்ட் கிடைக்கலங்க, அதுதான் உண்மை. பட் அதனால் தளர்ந்து போகாமல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னா கெமிக்கல் மெஹந்தி, அதாவது ரசாயன மருதாணியும் அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கெமிக்கல் மெஹந்தி அதாவது அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு ரசாயன மெஹந்தி தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து வாங்குறோம் இல்லையா, பிளாக் கலரில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் கெமிக்கல் மெஹந்தி. இந்த கெமிக்கல் மெஹந்தி ஒன்றும் இல்லை, பிளாக் ஹென்னா. இது என்ன இதில் என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா பிபிடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹார்ஷ் கெமிக்கலை வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. பிபிடினா வேற ஒன்றும் இல்லைங்க, பெனலிடமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கலும், அதை தாண்டி நிறைய ஹார்ஷ் கெமிக்கலும் இந்த கெமிக்கல் மெஹந்தியில் ஆட் பண்ணுறாங்க. பொதுவாக சாதாரண ஒரு மெஹந்தி கோன், ஆர்கானிக் கோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற நார்மல் கண்டென்ட்டை தாண்டி உங்களுக்கு டை பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி கெமிக்கல் மெஹந்தி பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு கலர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இது உடனே உங்களுக்கு வேற மாதிரி ரியாக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கெமிக்கல்ஸை மேக்ஸிமம் எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் டைஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதனால ஹேரில் இருக்கிற அந்த ஸ்கேல்ப்பும் டேமேஜ் ஆகும். நம்ம கைக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேண்டும் ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்கும். அதைத்தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டெல்லாம் நம்ம வந்து டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் கோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். டக்குன்னு கலர் பிடிக்குது, டக்குன்னு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனோமா, ரெடி ஆனோமா, என்ஜாய் பண்ணோமா வந்துடுவோம். நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம ஹெல்த்தையே சில நேரங்களில் தியாகம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஏன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் கோன்ஸில் தான் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ், பிபிடி மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ், ஃபினாயில்ஸ் மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் நமக்கு மேக்ஸிமம் அலர்ஜி மாதிரி வரும். இதுல என்னென்ன மாதிரியான அலர்ஜி உங்களுக்கு வெளியே காணிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சிம்பிளாக போகணும்னா அந்த இடம் செவக்க ஆரம்பிக்கும், அரிப்பெடுக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் எரியிற மாதிரி இருக்கும், திடீர்னு வீங்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கொப்பளங்கள் மாதிரி ஆகி அந்த இடத்துல தழும்பா மாறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இது மேற்கொண்டு எந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு கொண்டு போகும்னா இசிமைட்டாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் கிளினிக்கல் கண்டிஷனுக்கு கொண்டு போக, அதாவது ஒரு ஸ்கின் டிசீஸ்க்கு இது கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஹென்னால இருக்கிற லோசன்ங்கிறது, அதாவது ஆர்கானிக் கோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இயற்கையான பொருளை வச்சு தயாரிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்லேருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த லாசன்கிற காம்பவுண்ட் ஆல்ரெடி இருக்கும். அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற அந்த கெரட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கலுக்கோட மிக்ஸ் ஆகி தான் நமக்கு பியூரான அந்த கலரை கொடுக்குது. நம்ம இதில் எக்ஸஸாக வியாபார நோக்கத்தோட கலக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ்னால தான் இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நமக்கு வருது. சரி, இதை நான் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சிலருக்கு டவுட்டு வரும். கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆர்கானிக் கோன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தான் தருமே தவிர தீய நன்மைகள் என்றைக்குமே தராது. ஒரு சிலருக்கு வேணா ஒத்துக்காம போகுமே தவிர எல்லாருக்கும் இது ஒத்துக்காம போகாது. கெமிக்கல் கோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது நீங்களே ஒரு வினையை தேடி போகிறதுக்கு சமம். இதில் மேக்ஸிமம் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனஸ் உண்டாகும். ஸ்கின்னை இதுவே என்ன ஆக்கிடும் அப்படின்னா நார்மலாக இருக்க ஸ்கின்னை கூட இது சென்சிட்டிவ் ஆக்கி விட்டுரும். இது ஸ்கின்னோட மட்டும் விட்டுருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸிமம் இது ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சுத்திணறல் மாதிரியான பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்குது. ரீனல் ப்ராப்ளம்ஸ், அதாவது சில கிட்னி ரிலேட்டடான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சில மோசமான பக்க விளைவுகளை கூட இது ஏற்படுத்தும். நிச்சயமாக சொல்ல போனால் பிளாக் ஹென்னாங்கிறது ஒரு நேச்சுரல் ஹென்னாவே கிடையாது. முழுக்க சிந்தட்டிக் டைங்கிற அந்த மோசமான கெமிக்கலை சேர்த்து தயாரிக்கக்கூடியது. அதை யூஸ் பண்ண உங்களுக்கு மோசமான இதையே இந்த பிளாக் ஹென்னாவை என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டூ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது கூட மோசமான ஒன்று. தயவு செஞ்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணவே கூடாது.
ஏன்னா குழந்தைங்களுக்கு, ஏன்னா அவங்க வாயை திறந்து ஒரு விஷயம் சொன்னா அவங்களுக்கு அது என்னதுன்னு தெரியாது. அவங்க பாட்டுக்கு அந்த கொப்பளத்தை உடைச்சு விட்டாங்கன்னா அது மேபி ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப மோசமான ஸ்கின் டிசீஸ்க்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதனால கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட் ஒரு 10%க்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நீங்க யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் உங்க விருப்பம். ஆனா நீங்களே வெளியே கூட்டு வாங்குவீங்கன்னா வாங்கிக்கோங்க. மற்றபடி இன்னைக்கு மார்க்கெட்ல ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய கிடைக்குது. ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல அவைலபிளா இருக்கு. அதை வாங்கி பயன்படுத்த முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அதனால பல நன்மைகள் இருக்கு. போன வீடியோல மருதாணி பத்தி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். இதுல வந்து கெமிக்கல் ஹென்னாவை பத்தின மோசமான என்னென்ன கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா நீங்க உங்க கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணலாம். பிளாக் கோன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். இதை தடுக்க முடியாத, இதை கண்டுபிடிக்க முடியாத, எப்படி நான் வந்து ஒரு ப்ராப்பரான பியூரான ஒரு ஆர்கானிக் கோனை கண்டுபிடிக்கிறது, எப்படி பிளாக் கோன்லேருந்து நான் எஸ்கேப் ஆகுறது? சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு கவுன் வாங்குறீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மெகந்தின்னு கிடையாது, எந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னாலும் முதல்ல ஒரு ப்ராப்பர் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா, குறிப்பிட்ட அவங்களே ஒரு டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராடக்டில். அந்த டைமுக்கு உங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னா இட்ஸ் யூஸ் டு சேஃப். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷனோ இல்லை ஏதாவது இச்சிங்கோ எனிதிங் எல்ஸ் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். அதை உடனே ரிமூவ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறத உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஈவன் மெகந்திக்கோன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை உடனே இந்த மாதிரி எனக்கு இச்சிங் இருக்குன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் உடனே போய் பார்க்கணும். உங்களுக்கு என்ன கெமிக்கல் ஒத்துக்கலை, ஒத்துக்கிட்டு இருக்கு, ஒத்துக்காமல் என்ன கெமிக்கல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்குங்கிறதையும் நமக்கு நார்மல் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. இன்னொரு வழி அப்படின்னா, ஒரு சில கோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் வேரியண்ட் இருக்கும். ஆர்கானிக் கோனுக்கும் இந்த பிளாக் ஹென்னாக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்கும் ஸ்மெல்லில். அப்படி ஒரு சில கோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அப்படியே ஆர்கானிக் கோனோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். அந்த ஸ்மெல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நார்மல் ஸ்மெல்லை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே, இது கெமிக்கல் ரிச்சாக இருந்தால் அதிகமான ஸ்மெல் வர்றதுக்காக சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது கூட உங்களுக்கு உடனே ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில மெஹந்தி ஃபங்க்ஷன்ஸில் வந்து பாஸ்கோனை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. வடக்கன்ஸ் வந்து இந்த மாதிரி, நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி சில ஆர்டிஃபிஷியல் கோன்ஸை கொண்டு வந்து போடுவாங்க. அது உங்களுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னா உடனே நமக்கு ஸ்கின்னை உடனே ஒரு இச்சிங் மாதிரி சிலருக்கு தெரியும். அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நேச்சுரல் கோனுக்கும் கெமிக்கல் கோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நேச்சுரல் கோனில் உடனே கலர் பிடிக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது கலர் பிடிக்கவே ஆரம்பிக்கும். கெமிக்கல் கோனை பொறுத்த வரைக்கும் உடனே ஃபேக்டர் ஆஃப் செகண்ட்லேயே உங்களுக்கு உடனே ஒரு நார்மலாக வர கோன்லேருந்து ரொம்ப அதிகப்படியாக கலர் வந்துடும். பட் அது எக்ஸஸாக எத்தனை நாள் வரும்னு கேட்டிங்கன்னா 1 or 3 days வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். இதே நீங்கள் ஒரு நேச்சுரல் கோனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது போகிறதுக்கு 1 or 2 weeks வரைக்கும் எடுத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும். நார்மலாக நமக்கு நேச்சுரல் கோன் வந்து கலர் பிடிக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ஸிமம் தண்ணியில் வாஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பியோர் கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை வச்சு அது முடிஞ்ச வரைக்கும் ரிமூவ் பண்ணுவீங்க. ஆர்கானிக் கோன் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டெயின் லாஸ்ட் ஆகுறதுக்கு கோகோனட் ஆயில் ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதையும் தாண்டி எனக்கு இன்னும் கலர் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஆர்கானிக் மெத்தட்ஸில் வந்து கிடைக்கிது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கலரை மெயின்டைன் பண்ண முடியும். அதையும் தாண்டி வேணும்னா சிம்பிளாக வீட்டில் உங்களுக்கு வந்து விக்ஸுன்னு ஒரு இப்போ நம்ம தலைவலிக்கு சளிக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்களா, அந்த விக்ஸை வந்து ஆஃப்டர் யூஸ் பண்ணாத ஆஃப்டர் கேர் பாமாக யூஸ் பண்ணி பாருங்கள். மற்றபடி இதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிங்கனாலே நேச்சுரலாக சூப்பராக கலர் வரும். அதிகப்படியாக கலர் வரவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த
உடல் சூடு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஹீட்னாலேயே அந்த கை வந்து டார்க் கலரில் உங்களுக்கு சிவக்கும். போன வீடியோவில் கேட்டிருந்தேன் எத்தனை பேருக்கு இந்த பித்தத்தினால கை வந்து டார்க் கலரில் பிடிக்கும் அப்படின்னு. இது வரைக்கும் யாருமே போடலை. இந்த வீடியோவில் போடுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை எனக்கு இந்த பித்தத்தினால நிறைய டைம் வந்து கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.